கர்த்தரை மகிமையுள்ளதாக இன்றைய வேதவசனம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். தேவன் மகிமையுள்ளதாக. இந்த வசனம் எல்லாம் தெரியும். தாவீதுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாமே சிறைபிடிச்சு கொண்டு போயிடுவாங்க. அவன் தாவீது ரொம்ப அழுதுட்டு என்ன செய்யலான்னு தெரியல. அப்ப ஆண்டவரேன்னு கேட்குறான், அப்பா என்ன செய்ய? அப்போ அவன் கத்த சொல்கிறார், நீ வந்து அதை மறுபடியும் நீ அவங்க ஃபாலோ பண்ணு, போய் அவனை பிடிச்சி கூட எல்லார்ட்டும் திருப்பி கொள்வான்னு சொல்றாரு. அதன்படி கத்தர் அவங்க கொடுக்குறாரு, எல்லாம் திருப்பி கொள்வார். தாவீது வந்து இழந்த எல்லாம் திருப்பி கொள்வார். மனைவி பிள்ளைகள் பொருட்கள் எல்லாம் திருப்பி கொள்வார். நம்ம இந்த இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்க்கையில எல்லா காரியமும் நம்ம கத்தட்ட கேட்டு செய்கிறோமா? கண்டிப்பாக நம்ம செய்ய மாட்டோம். எப்படி நம்ம வந்து ஒரு காரியம் சிம்பிளான காரியமாக இருக்கும், நம்மளால முடிஞ்ச காரியமாக இருக்கும், அதுக்காக கஷ்டமானு கேட்க மாட்டோம். இல்லை, நம்ம வந்து இந்த சில காரணம் நம்ம பிடிச்சிருக்கோம். இப்போ ஒரு இடம் வாங்க போகிறோம், ஒரு இடம் வாங்க போகிறோம், நம்ம ரொம்ப பிடிச்சிருக்கோம். ஆக்சுவலாக நம்ம பிடிச்சனால ஆண்டவரே வாங்கணும் வாங்கிடுவோம். ஆனால் கர்த்தர் சித்தமா தெரியாது. ஸோ எந்த ஒரு விஷயமே இது கர்த்தர் சித்தமா அப்படின்னு கேட்கும் போது தான் அது ஒரு ஆசீர்வாதம். அது பெரிய காரியம் இருந்தாலும் சின்ன காரியம் இருந்தாலும் அது பெரிய ஆசீர்வாதம். நம்முடைய அதுதான் கர்த்தர் தாவீதை சொல்லுவாரு, இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லும் போது, அவன் தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன் இருக்கணும்னா அவனுக்கு சில தகுதிகள் இருக்கணும். அதுல ஒரு தகுதி இது. அந்த இந்த ஒரு விஷயத்தை ஆண்டவரே அவர்கிட்ட கேட்பான். அவர் கேட்டு அவர் சொல்ல, நோனா நோ, எஸ்னா எஸ். அதுக்கு மனசை வச்சுட்டு கேட்பான். நம்ம வந்து மனசுல நம்ம ஒன்று வந்து பிடிச்சி நம்மளே ஒன்று செட் பண்ணிடுவோம். ஒரு இடத்த வந்து ஏதோ ஒன்று நம்ம பிடிச்சிருக்குன்னா, ஆண்டவரே நடந்து போய் செய்ய தாங்கப்பா, இப்படி ப்ரேயர் பண்ணிட்டு இருப்போம். ஆனா அது கர்த்தர் சித்தமா அப்படின்னு நமக்கு முழு இதயத்தோடு நம்ம போட மாட்டோம். நம்ம இந்த வேலையில மெசேஜுக்கு ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே நம்ம மன்னிப்பு கேட்போம். ஆண்டவர் கடந்த வாழ்க்கை எல்லாம் மன்னிப்பு, அது மட்டும் நம்ம கர்த்தர் சித்தம் சேர்த்தனால பாதம் மாதிரி எங்கேயோ போயிருக்கலாம், எல்லாம் ஒரு மன்னிப்பு கேட்போம். இன்று அந்த சரியான பாதையில் பயணிக்க கர்த்தர் ஒப்பு கொடுப்போம். இனி ஒவ்வொரு காரியமும் கர்த்தர்ட்ட கேட்டு போவோம். தேவன் இந்த பூமியில சாட்சியுள்ள வாழ்க்கை வச்சுவார், பரலோகத்தையும் ஆயத்தப்படுத்துவார், உங்களையும் பயன்படுத்துவார். தேவன் தக்க ஆமென்.